மின்சார வசதியோ இல்லை சாலை வசதியோ இல்லாத ஒரு மலையடிவாரத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். தருமபுரிக்கே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜப்பானில் டோக்கியோன்ற ஒரு மாநிலத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னோட இந்த முழு மாற்றத்துக்கு நகரத்தினோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னுடைய 3வது வயசுல என்னுடைய பேரண்ட்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய பெரியம்மா தான் என்னை எடுத்து வளர்த்தாங்க. ஸ்கூலிங் படிக்கிறப்ப கூட எனக்கு ஹையர் எஜுகேஷன் படிப்பேங்கிறதுல பெரிய நம்பிக்கை இல்லை. என்னுடைய சூழ்நிலைகள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அகரம் வழியா பாவை இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க சீட் கிடச்சிது. நான் இப்போ ஸ்வீடனில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா குடிக்கு அடிக்ட் ஆனதுனால அப்பவே எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அம்மா மட்டும்தான் எனக்கு. அம்மா தான் தினக்கூலி செஞ்சுலாம் என்னை படிக்க வச்சுட்டு இருந்தாங்க 12th வரைக்கும். அதுக்கப்புறம் 12th அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்களுக்கு கல்வின்ற ஒரு அழியா சொத்தை அகரம் எங்களுக்கு கொடுத்துருக்கு. நவ் ஐ மீன் துபாய். ஹாய், நான் டாக்டர் ராமகிருஷ்ணன். நான் இப்போ ஸ்வீடனில் போஸ்ட் டாக்டர் ரிசர்ச்சராக வேலை பார்த்துட்டு வரேன். என்னோட வீட்டில் இருந்த கடன் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வீட்டையும் கட்டியிருக்கோம். இதுதான் நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல். இங்கே 2 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு நாளைக்கு 100 ரூபீஸ் சேலரிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் இப்போ லேக்ஸில் சேலரி வாங்குறான்னா அது கண்டிப்பாக ஆகிறனால தான்.